ஒத்தில்லை நடராஜனி அந்த முருக பெருமான் ஆலயத்திலே முருகா 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 என்று தவம் இருந்து முருகர் எனக்கு காட்சி கொடுத்தார். இருந்தாலும் அந்த ஈஸ்வரை கோரி தவம் இருக்க வேண்டும். எதற்காக? ராஜா வரம், ராஜா உடல், முருகர் ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்திற்கு முன்பதாக பொற்றாமரை குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே உள்ளே இறங்கி நீருக்குள் என்னுடைய மூச்சை அடக்கி உள்ளே தவத்தில் அமர போகின்றேன். நான் தவத்தில் அமர்ந்தால் யாராவது ஓடி வந்து இந்த குளத்தை அசுத்தம் செய்து என்னுடைய தவ வலிமையை கருத்து விடுவார்கள். ஆகையினால் இப்பொழுது ஒரு அறிவிப்பு பலகை எழுதி வைத்துவிட்டு இந்த குளத்தில் உள்ளே சென்று அமருகின்றேன். அதை பார்த்து யாராவது வந்து இந்த குளத்தில் இறங்கினாலோ என் சாபத்திற்கும் கோபத்திற்கும் மாறுவார்கள். இப்பொழுது அறிவிப்பு பலகை எழுதுகின்றேன். சென்று மூச்சை அடக்கி அப்படியே பெருமையெல்லாம் சீக்கிரம் சொல்லிடி. அப்படியே? ஆமா. காத்திலாடி
அந்த குளத்தை நீராடி விட்டு போகலாமா? சின்ன குளத்துலயா? ஆமா. இளவரசமா மூடுங்கம்மா. இந்த குளத்தை பாத்தீங்களா? இந்த குளத்தை வந்து ரொம்ப இருட்டா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. ஏமா வேணுமா? இத பார், அனைவரும் ஒன்று சேர்ந்து குளிக்க போறோம். அதனால எழுதி நீராடி விட்டு போகலாம். வேணுமா நான் வரலமா. வேணாம்மா சொல்றதுக்கு. வேணாண்டி யாரும் சொல்றது கேளுடி. அங்க பாத்தியா அறிவிப்பு பலகை வைத்திருக்கு. வேணாண்டி அந்த குளத்துல யாரும் இறங்க கூடாமா. ஏன் உண்மைதாண்டி அங்க பாரு. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. யாரும் தவறா வச்சிருப்பாங்க. அது விடு. என்ன குளிக்க வரீங்களா? முடியாதுடி. அந்த குளத்துல நான் குளிக்க மாட்டேன். அந்த குளத்தை பாத்தியா காசு அடிச்சிருக்கு. நீ காலை வச்சா சரி கிடைக்கும். கீழே விழுந்து எதெல்லாம் ஆயிடுச்சு. வேணாண்டி சொல்றது கேளு, இறங்க மாட்டேன். அது மட்டும் கிடையாதுடி. அந்த குளத்துல பாரு ரெண்டு பெரிய நண்டுலாம் திரிக்க அடிச்சிருந்தி பாடாதெல்லாம் மீன் குஞ்சுலாம் இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? ஆமாடி, அது ஒருட்டும் போது கூசுதுடி கால் எல்லாம். அதெல்லாம் எங்களால முடியாதுடி. ஏண்டி உனக்காக உன் தந்தை அரண்மனையில எவ்வளவு நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் குளிக்காம இங்க வந்து குளிக்க போறேன். குளிக்க கூடாது. யாரும் வர மாட்டோம். ஏண்டி குளிக்கதான் போறியா? ஏண்டி குளிக்க தந்தா நீ தனியா குளிச்சுட்டு வா. இந்த குளத்திலே இறங்கி நீராடக்கூடாதா? யார் சொன்னது? என்னுடைய தந்தை இந்த நாட்டிற்கே மன்னர். அப்படிப்பட்டவர் இருக்கும்போது இப்படிப்பட்ட தகவலை யார் சொல்லியிருப்பாங்க? பாக்குறேன், நான் இறங்குறேன், என்ன ஆகுதுன்னு பாக்குறேன். கண்ணம் கண்ணாடி காதலன் பார்த்து ஆனால் இப்பேற்பட்ட செயலை செய்து விட்டாயே. உன் இரு விடைகளும் இருந்து இந்த அழிப்பின் பலனை பார்த்து எப்பொழுது குழந்தை அசுத்தம் செய்தாயோ அதே இரு விடைகளும் காணாமல் போகட்டும். போனதே
அலைகடலின் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனது போனதே கடலில் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனது அலைகடலில் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனது போனதே அந்த முருகன் அருளை பெற்றுவிட்டோம். சரி, சிவபெருமான் அருளை பெறவிடுமானால் இந்த குளத்திற்குள் இறங்கி நம்முடைய மூச்சையும் உள்ளடக்கி இந்த குளத்தில் தவம் இருக்க வேண்டும், அந்த ஈசன் காட்சி தர வேண்டும் என்று நான் கடுத்தவம் புரிந்து கொண்டேனே. ஆனால் ஒரு நொடியில் இந்த குளத்தை இறங்கி அசுத்தம் செய்து மட்டுமல்லாமல் என்னுடைய தவ வலிமையை கழித்து விட்டாயே. அடியே பாவி, நீ யார் 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 இந்த அறிவிப்பு பலகை பார்த்துதான் பார்த்தும் குளத்தில் இறங்கி வந்தால் உன் இரு விடைகளும் காணாமல் போனது. இப்பேற்பட்ட என்றால் நீ யார்? நான் இதே விஜயபுரி நாடுதான் சுவாமி. விஜயவர்மணி மகள் என் பெயர் ஆனந்தி சுவாமி. செய்யக்கூடிய செயலாயுது. அப்படி என்றால் நாட்டின் மன்னனுடைய மகள் என்ற ஆணவத்தால் தானே இந்த குளத்தில் இறங்கி இப்பேற்பட்ட அதிர்ச்சி செய்தாய். இரு விழிகளும் பறித்து விட்டது அல்லவா? இப்படியே குருதியாகவே திரி போடி. தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழடா
செய்த தவறை பொறுத்திருக்கு சாமி மட்டும் சாமி. நாட்டு மன்னன் என்ற மகன் என்ற ஆடவத்தால் தானே வந்து இந்த குலத்தை அசுத்தம் செய்தாய். இப்படியே குருடியாக திரிந்தால் தான் உனக்கு உணர்வு வரும். ஆகையினால் இப்படியே திரிய வேண்டிதான். சரி, இருந்தாலும் உனக்காக இல்லை என்றாலும் உன்னுடைய தந்தைக்காக ஒரு நாட்டிற்கே மன்னன் உடைய அதாவது தந்தையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் உனக்காக இல்லை என்றாலும் உடைய தந்தைக்காக இதற்கு விமர்சன வேண்டும் என்று அழைக்கின்றேன். என்ன தெரியுமா, என்னுடைய நிலை மாற வேண்டுமானால் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்தியம் தவறாத உத்தமனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஆடவன் 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கக்கூடிய மலர் பாரிஜாத மலர். அந்த தெய்வீக மலர் அதாவது 12 வருடத்திற்கு ஒரு முறை பூத்து தானாகவே உதிரும். அப்படி உதிரும் தருவாயிலே தெய்வீக கலசம் அந்த அம்மன் கலசத்திலேயே வந்து அடையும். அந்த மலரை கொண்டு வந்து எவன் ஒருவனும் 2 விழிகளும் பிசைந்து விடுகின்றானோ அப்பொழுது உனக்கு 2 விழிகளுமே தெரியும். அது வரணும் நீ குழியாகவே தெரிய வேண்டும். விழி இருந்தும் பார்வையில்லை, வழி இருந்தும் தெரியவில்லை. அமைதி குலைந்ததே உந்தன் ஆசை நெஞ்சம் அழிந்ததே. அமைதி குலைந்ததே உந்தன் ஆசை நெஞ்சம் அழிந்ததே. நடந்த கதைகள் தொடருங்கள், நாளும் அதனை நினைத்ததுண்டு. நடந்த கதைகள் தொடருங்கள், நாளும் அதனை நினைத்ததுண்டு. நடக்கும் முன்பே நடக்கும் முன்பே தெரிந்திருந்தால் நானும் அதனை மறுத்திருப்பேன், நானும் அதனை மறுத்திருப்பேன். அமைதி குலைந்ததே உந்தன் ஆசை நெஞ்சம் அழிந்ததே. அமைதி குலைந்ததே உந்தன் ஆசை நெஞ்சம் குலைந்ததே. உந்தன் ஆசை நெஞ்சம் அழிந்ததே. உந்தன் ஆசை நெஞ்சம் துளைந்ததே. என்னை விதி அழைத்து வந்து விட்டதா தாயே. தெரியல நான் இந்த இடத்துல தான் இருக்க வேண்டுமா? அம்மா அம்மா 10 மாதம் என்ன சுமந்து
சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாழ தந்து பொத்தி வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா அக்கந்தா சொல்லி கொடுத்து அண்டாட குழை குடிச்சு நெல்லிச்சோறு பொங்கி கொடுத்து காலடி மண்ணுக்கு முன்னால இரு சும்மா ஆரா